இறைவனின் புகழ் பாட இங்கு இதயங்கள் பல கோடி. துறையெல்லாம் கடந்தவனே, உன் துணை ஒன்றை நாம் தேடி. இறைவனின் புகழ் பாட இங்கு இதயங்கள் பல கோடி. துறையெல்லாம் கடந்தவனே, உன் துணை ஒன்றை நான் தேடி. அன்பு உன் பேரறிவோ, தூய அறிவென்றும் நாம் தெரிவோ. அன்பு உன் பேரறிவோ, தூய அறிவென்றும் நாம் தெரிவோ. இன்பம் நீ எனக்கொள்வோ, நல்ல இரக்கம் நீ என மொழிவோ. இன்பம் நீ எனக்கொள்வோ, நல்ல இரக்கம் நீ என மொழிவோ. இறைவனின் புகழ் பாட இங்கு இதயங்கள் பல கோடி. துறையெல்லாம் கடந்தவரே, உன் துணை ஒன்றை நாம் தேடி. இன்றைய திருப்பலியானது ஸ்டாலின் அருள்ராஜ் இவர் தன்னுடைய பிறந்தநாளை கொண்டாடுகின்றார். எனவே இவருக்கு இறைவன் செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்கு நன்றியாக நன்றி திருப்பலியாகவும், மேலும் ஆரோக்கியராஜ் தன்னுடைய பிறந்தநாளை கொண்டாடுகின்றார். எனவே இறைவன் இவருக்கும் இவருடைய குடும்பத்திற்கும் செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்கு நன்றியாக நன்றி திருப்பலியாகவும், மேலும் இறை ஆசீர்வாதம் வேண்டியும், மேலும் ஏஞ்சல் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்றார். இவருக்கு இறைவன் செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்கு நன்றியாக நன்றி திருப்பலியாகவும், மேலும் ஆண்டனி இவருடைய ஆன்மனத்திலே பாற்றடையவும், லாசர் டிக்ரோஸ் இவருடைய ஆன்மனத்திலே பாற்றடையவும், சிஸ்டர் ஆரோக்கிய மேரி மற்றும் சலைத்தம்மாள், மரியதங்கம், இருதயம், செலின்மேரி, சலேத்து, நல்லாயி இவர்களுடைய ஆன்மா நித்தலை பாற்றடையவும், ராஜு, மேலும் ராஜு ராயப்பன் இவருடைய ஆன்மா நெத்திலை பாற்றடையவும், ராஜு ராயப்பன் அவருடைய ஆன்மனத்திலே பாற்றடைய, ஜோசப் ரோஸ்மேரி இவருடைய குடும்பத்தினர் இந்த திருப்பலியை ஒப்பு கொடுக்கின்றார்கள். இந்த கருத்துக்களுக்காக இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. இந்த கருத்துக்களுக்காக இந்த திருப்பலியை செபிப்போம். மேலும் இந்த கருத்துக்களோடு சேர்த்து உங்களுடைய கருத்துக்களையும் சேர்த்து செபிப்போம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினரோடு கடவுளின் அன்பும் தூயாவியாரினுடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பேரன்புமிக்க எனதருமை சகோதர சகோதரிகளே, ஜெபத்தின் வழியாக இறைவனோடு இணைந்திருப்போம். இறைமகன் இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபம் நமக்கெல்லாம் ஒரு முன்னுதாரணமான ஜெபமாக இருக்கின்றது. எல்லாவற்றையும் உள்ளடக்கிய ஒரு ஜெபமாக இருக்கிறது. அது ஒரு அடிப்படை ஜெபமாக இருக்கிறது. அதன் வழியாக
நாம் இறைவனுடைய அருளை பெற்றுக்கொள்ள அந்த ஜெபம் உதவுகின்றது. எனவே ஜெபத்தின் வழியாக இறைவனோடு இணைந்திருந்து அவருடைய ஆசிரியரை பெறுவோம் என்ற சிந்தனையோடு இந்த திருப்பள்ளி மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வை கொண்டாட நாம் தகுதி பெறும் நாம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இணைவராகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இறக்க வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமேன். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது குடும்பத்தை கண்ணோக்கி அதற்கு உதவி அருளும். ஊடல் ஒருத்தலால் எங்கள் மனங்கள் தூய்மையடைந்து உம்மீது கொள்ளும் ஆவலால் சுடர்விடச் செய்வீராக. உமோடு தூய் ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனா என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்யுங்கள். ஆண்டவரும் திருமகனமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். என் வாக்கு என் விருப்பத்தை செயல்படுத்தும். இறைவாக்கினர் ஏசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 55, இறைவார்த்தைகள் 10 முதல் 11 வரை. ஆண்டவர் கூறுவது: மழையும் பனியும் வானத்திலிருந்து இறங்கி வருகின்றன. அவை நிலத்தை நனைத்து முளை அரும்பி வளரச் செய்து விதைப்பவனுக்கு விதையும் உண்பவனுக்கு உணவையும் கொடுக்காமல் அங்கு திரும்பி செல்வதில்லை. அவ்வாறே என் வாயிலிருந்து புறப்பட்டு செல்லும் வாக்கும் இருக்கும். அது என் விருப்பத்தை செயல்படுத்தி எதற்காக நான் அதை அனுப்பினேனோ அதை வெற்றிகரமாக நிறைவேற்றாமல் வெறுமையாய் என்னிடம் திரும்பி வருவதில்லை. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இயேசு என்னும் நாமம் பேசுகின்ற போது என் உள்ளம் மகிழ்வு கொண்டது. அதை ஏலிசையில் பாடுகின்றது. இயேசு என்னும் நாமம் பேசுகின்ற போது என் உள்ளம் மகிழ்வு கொண்டது. அதை ஏலிசையில் பாடுகின்றது.
மகிழ்வு கொண்டே வான் மீட்டவரின் அழைப்பை கேட்டேன். நான் மீட்பளிக்கும் மகிழ்வு கொண்டே வான் மீட்டவரின் அழைப்பை கேட்டேன். பெற்ற பெரும் வாழ்வை பகிர்ந்து கொள்கவென்று பேசியவர் அனுப்பி வைத்தார். தன் ஆவியும் உயிரும் தந்தார். இயேசு என்னும் நாமம் பேசுகின்ற போது என் உள்ளம் மகிழ்வு கொண்டது. அது ஏலிசையில் பாடுகின்றது. என் உள்ளமெல்லாம் கொள்ளை கொண்டார். தன் இல்லமதை அங்கு கண்டார். என் உள்ளமெல்லாம் கொள்ளை கொண்டார். தன் இல்லமதை அங்கு கண்டார். இயேசுவும் நானும் மானிடர் யாவரும் சேர்ந்தங்கே வாழ்ந்திருப்போம். ஒரே சோதரராய் வாழ்ந்திருப்போம். இயேசு என்னும் நாமம் பேசுகின்ற போது என் உள்ளம் மகிழ்வு கொண்டது. அது ஏலிசையில் பாடுகின்றது. ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய் சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 6 இறை சொற்றொடர்கள் 7-15 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, நீங்கள் இறைவனை வேண்டும் பொழுது பிற இனத்தவரைப் போல பிதற்ற வேண்டாம். மிகுதியான சொற்களை அடுக்கிக் கொண்டே போவதால் தங்கள் வேண்டுதல் கேட்கப்படும் என அவர்கள் நினைக்கிறார்கள். நீங்கள் அவர்களைப் போல் இருக்க வேண்டாம். ஏனெனில் நீங்கள் கேட்க முன்னரே உங்கள் தேவையை உங்கள் தந்தை அறிந்திருக்கிறார். ஆகவே நீங்கள் இவ்வாறு இறைவனை வேண்டுங்கள். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பிறகு உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. இன்று தேவையான உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவரை நாங்கள் மன்னித்துள்ளது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீயோரிடமிருந்து எங்களை விடுவியும்.
ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே ஆமேன். மற்ற மனிதர் செய்யும் குற்றங்களை நீங்கள் மன்னிப்பீர்களானால் உங்கள் விண்ணக தந்தையும் உங்களை மன்னிப்பார். மற்ற மனிதரை நீங்கள் மன்னிக்காவிடில் உங்கள் தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிக்க மாட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பேரன்புமிக்க எனதருமை சகோதர சகோதரிகளே, ஜெபம் என்பது மனிதனுக்கும் கடவுளுக்கும் உள்ள ஒரு உரையாடலாக சொல்லப்படுகிறது. கடவுளை வாழ்த்தி கொண்டிருப்பது ஒரு வகையான ஜெபம். கடவுளை அவர் செய்த நன்மைகளை நினைத்து பார்த்து அவரை வாழ்த்தி கொண்டிருப்பது ஒரு வகையான ஜெபம். திருவிவிலியத்தை வாசித்து அதை நற்கருணைக்கு முன்பாக உட்கார்ந்து அந்த வார்த்தைகளை மனதே இருத்தி தியானித்து கொண்டிருப்பது ஒரு வகையான ஜெபம். கடவுளே உம்மை ஆராதிக்கிறேன் என்று சொல்லி ஜெபித்து கொண்டிருப்பது, ஆராதித்து கொண்டிருப்பது ஒரு வகையான ஜெபம். மௌனமாக கடவுள் முன்பாக பிரசன்னத்திற்கு முன்பாக, கடவுளுடைய பிரசன்னத்திற்கு முன்பாக அமர்ந்து ஜெபிப்பது ஒரு வகையான ஜெபம். நன்றி சொல்லி ஜெபிப்பது, கடவுளே இந்த நாளை கொடுத்ததற்கு நன்றி, இந்த அருமையான காலை பொழுதை கொடுத்ததற்கு நன்றி, உணவை கொடுத்ததற்கு நன்றி என்று ஆண்டவர் செய்த நன்மைகளெல்லாம் நினைத்து பார்த்து, நோய் நொடிகளிலிருந்து காப்பாற்றியதற்கு நன்றி என்று சொல்லி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தையும் நன்மைகளையும் நினைத்து பார்த்து நன்றி சொல்லி ஜெபிப்பது ஒரு வகையான ஜெபம். சொன்ன வார்த்தைகளை திரும்ப திரும்ப அவரை புகழ்ந்து சொன்ன வார்த்தைகளை திரும்ப திரும்ப ஆண்டவரை புகழ்ந்து சொல்லி கொண்டிருப்பது ஒரு வகையான ஜெபம். ஆலயத்திலே அமர்ந்து உள்ள குமுறலை ஆண்டவரிடம் கொண்டு வந்து ஜெபிப்பது ஒரு வகையான ஜெபம். ஒரு முறை பாடுவது இருமுறை ஜெபிப்பதற்கு சமம் என்று சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஒரு பாடலை பாடி ஜெபிப்பது ஒரு ஜெபம். இதற்கு மேலாக ஆன்மீகவாதிகள் மலை காடுகள் என்று தனிமையாக அங்கு சென்று தவமிருந்து ஜெபிக்கக்கூடியது அது ஒரு வகையான ஜெபம். இவ்வாறு ஜெபித்து நிறைய புனிதர்கள் இருக்கிறார்கள். அதை நாம் ஒரு சில நாட்களிலே தியானித்திருக்கிறோம். அவருடைய வாழ்க்கை வரலாறை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம். குழுவாக மடங்களுக்கு சென்று, மோனாஸ்ட்ரி தனியாக குழுவாக சென்று, அந்த காலத்தில் உள்ள செல்வந்தர்கள் தனிமையான ஒரு மோனாஸ்ட்ரி அமைத்து அங்கு சென்று குழுவாக தவமிருந்து ஜெபித்திருக்கின்றார்கள். இத்தாலி நாட்டிலெல்லாம் அதுபோன்ற மோனாஸ்ட்ரிகள் இருக்கிறது. அந்த வாழ்வு தனியான ஒரு வாழ்வு, அதுவும் ஒரு வகையான ஜெபம். தற்போது நாம் பார்க்கின்றோம் பல இடங்களிலே ஜெப குழுவாக ஜெபிக்கின்றார்கள். அது நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையிலும் கூட ஒரு ஜெப குழு என்று சொல்லியெல்லாம் ஒரு சில இடங்களில் இருக்கிறது. அவர்கள் தியானம் என்று சொல்லியெல்லாம் ஜெபிக்கின்றனர். அது ஒரு வகையான ஜெபம். ஜெபமாலை சொல்லி ஜெபிப்பது ஒரு வகையான முக்கியமான ஜெபம். எதுவாக இருந்தாலும் கடவுளை தேடும் மனநிலையை ஜெபம் கொடுக்கின்றது. எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்ந்த ஒரு ஜெபம் திருப்பலி என்பது ஒரு உயர்ந்த ஜெபமாக கருதப்படுகிறது. இன்றைய நற்செய்திக்கு வருகின்ற பொழுது ஆண்டவர் தன்னுடைய சீடர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுப்பது, கர்த்தர் கற்பித்த ஜெபத்தை அவர் சொல்லிக் கொடுப்பது, அவருடைய ஜெபத்தை சீடர்களுக்கு எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுப்பது ஒரு மிக உயர்ந்த ஜெபமாக இன்றைய நற்செய்தியை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் தன்னுடைய சீடர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். இந்த
ஜெபம் என்பது நம்முடைய வாழ்க்கையிலே மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகின்றது. ஏனென்றால் கிறிஸ்தவ வாழ்வினுடைய அடிப்படை ஒரு ஜெபம். கடவுளோடு எப்படி உறவு கொள்வது? ஜெபத்தின் வழியாகத்தான் நாம் உறவு கொள்கிறோம். இறைமகன் இயேசு ஒரு மிகச்சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு, முன்னுதாரணம். இந்த உலகத்திலே மனித கடவுளாக வாழ்ந்த பொழுது ஒவ்வொரு புதுமைகளை செய்வதற்கு முன்பாக முக்கியமாக தனிமையான ஒரு இடத்திற்கு சென்று ஜெபித்தார் என்று வாசிக்கின்றோம். கடவுளோடு உறவு கொண்டார், ஜெபத்தின் வழியாக இணைந்திருந்தார் என்று நாம் பல இடங்களில் வாசிக்கின்றோம். அப்படி இறைமகன் இயேசுவே இருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய பிள்ளைகளாகிய நாம் அனைவரும் ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அவரே தன்னுடைய சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். இன்றைய நற்செய்தியை லூக்கா நற்செய்தி அதிகாரம் 11 இறைச்சொற்று 1 to 12 வரை உள்ள நற்செய்தியோடு இணைத்து பார்த்தால் இன்னும் நன்றாக புரியும். யோவான் தன்னுடைய சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்தது போல எவ்வாறு ஜெபிப்பது என்று ஆண்டவரே எங்களுக்கு கற்றுத்தாரும் என்று தன்னுடைய சீடர்கள் கேட்கின்றார்கள். அப்பொழுது இந்த ஜெபத்தை, பின்னுள்ள இருக்க எங்கள் பிதாவே என்ற அந்த ஜெபத்தை ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார். அந்த ஜெபம் மட்டும்தான் நம்ம ஜெபிக்க வேண்டுமா என்று சொன்னால், நான் சொன்ன ஒரு பல்வேறு வகையான ஜெபங்களை நாம் பார்த்திருக்கிறோம். அதையும் சொல்லி ஜெபிக்கலாம். நமக்கு இன்னும் அதிகமாக ஏதாவது கடவுளோடு உறவு கொள்வதற்கு, ஏதாவது ஒரு ஜெபிப்பதற்கு, நெருங்கி ஜெபிப்பதற்கு வழி என்று இருந்தால் அதையும் நாம் சொல்லி ஜெபிக்கலாம், தவறில்லை. இவ்வாறு ஜெபம் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகின்றது. இன்னும் ஒரு படி மேலாக இன்றைய நற்செய்தியிலே ஒரு வரி வாசிக்க கேட்டோம் ஆரம்பத்திலே. பிறையினைத்தவரை போல பிதற்ற வேண்டாம் என்ற ஒரு வார்த்தை. அந்த யூத சமுதாயத்திலே இறைமகன் இயேசு வாழ்ந்த காலத்திலே இருந்த அந்த மக்கள், அந்த பரிசேயர்கள், சதுசேயர்கள், இவர்கள் எல்லாம் யூத மத குருக்கள் எல்லாம் முதல் வரிசையிலே ஆலயத்திலே உட்கார்ந்து மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்று ஜெபித்தார்கள். அப்படி நாம் மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக ஜெபிக்காமல், ஆண்டவர் பார்த்தால் போதும், ஆண்டவர் நாம் செய்த நற்காரியங்களை ஆண்டவர் பார்த்தால் போதும் என்று சொல்லி நினைத்து ஜெபிக்கின்ற பொழுது அது ஒரு ஆண்டவருக்கு உகந்த ஒரு ஜெபமாக மாறுகிறது. மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக தான தர்மங்கள் செய்வதும், அந்த மற்றவர்கள் வழியாக நம்முடைய பெயர் மற்றவருக்கு தெரிய வேண்டும், நான் தான் பெரியவன் என்று தெரிய வேண்டும் என்பதற்காக பல உதவிகளை பிறருக்கு செய்வதும் அது எந்த அளவுக்கு ஆண்டவருக்கு உகந்ததாக இருக்கும் என்று தெரியவில்லை. அது ஆண்டவர் விரும்பவில்லை. நாம் செய்கின்ற ஒரு நற்காரியங்களை, ஜெபங்களை ஆண்டவர் பார்த்தால் போதும் என்று நினைத்து நாம் செய்கின்ற பொழுது ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களை கேட்கக்கூடியவனாக இருக்கிறார். நான் சிறு வயதிலே என்னுடைய சொந்த ஊரிலே படித்து கொண்டிருந்த பொழுது கோயில் காரியங்களுக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டுமென்றால் நான் அடிக்கடி செல்வ பழக்கம் உண்டு. அப்பொழுது அந்த ஊரினுடைய கடைசி எல்லையில் இருக்கின்ற ஒரு வீடு இருக்கிறது. அந்த வீட்டிலிருந்து ஒரு வயதான ஒரு பெண்மணி சாயங்காலம் 5 மணிக்கெல்லாம் கோயிலுக்கு வந்து விடுவார். அந்த ரைட் சைடு டோர், அந்த ஆலயத்திலே, பழைய ஆலயத்திலே இருந்து அந்த கதவு திறக்கப்பட்டிருக்கும். அந்த ஒரு கதவு மட்டும் திறக்கப்பட்டிருக்கும். விரும்புபவர்கள் சென்று ஜெபிக்கலாம். அப்பொழுது லைட்டெல்லாம் போட மாட்டார். தனிமையாக அந்த கதவை திறந்து லைட்டை போட்டு பார்த்தால் அவர் மட்டும் ஜெபித்து கொண்டிருப்பார். 5 மணிக்கெல்லாம் சாயங்காலம் வந்து விடுவார். 5 மணிக்கு வருகின்ற பெண்மணி ஒரு 8 மணிக்குத்தான் செல்வார். அந்த அளவுக்கு ஒரு ஜெபிப்பார். ஆனால் அந்த குடும்பத்தில் உள்ள மற்றவர்கள் எல்லாம் கோயிலுக்கே வரமாட்டார்கள். அதாவது கிறிஸ்மஸ், நியூ இயர், பொங்கல் இது போன்ற நிகழ்வுகளுக்கு மட்டும்தான் வருவார்கள். ஆனால் நான் நிறைய தடவை பார்த்திருக்கின்றேன். ஒரு 2-3 வருடங்கள் கழித்து இவருடைய ஜெபத்தினால் மற்றவர்களும் கூட
ஒருவராக படிப்படியாக வர ஆரம்பித்தார்கள். இந்த வயதான பெண்மணி திருப்பலிக்கு காலையிலே 5 மணிக்கெல்லாம் வந்து விடுவார். அந்த மணி அடிக்கின்ற பொழுது கோயிலில் உள்ளே பார்த்தால், லைட்டை போட்டு பார்த்தால் அவரும் இருப்பார். அந்த அளவுக்கு ஒரு பக்தியான ஒரு பெண்மணி. 6 மணிக்கு வருபவர் திருப்பலி முடிந்து அதன் பிறகு ஒரு அரை மணி நேரம் கழித்து தான் செல்வார். அந்த அளவுக்கு ஜெபத்தில் இருந்தார். ஒருவருடைய ஜெபம் ஒரு குடும்பத்தையே கோயிலுக்கு, திருப்பலிக்கும் மற்ற நற்காரியங்கள், கோயில் காரியங்களுக்கு வர வைத்திருக்கிறது என்று சொன்னால் அது சிறிது மிகையாகாது. அது ஒரு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டான ஒரு ஜெப வாழ்வு அந்த வயதான பெண்மணியுடைய ஒரு வாழ்வு. அதோடு மட்டுமல்லாமல் பல அங்கு உதவி செய்பவர்களை பாராட்டக்கூடிய ஒரு தன்மை இருந்தது. கோயிலுக்காக நீங்கள் செய்கிறீர்கள், கடவுளுடைய காரியத்தை நீங்கள் செய்கின்றீர்கள் என்று சொல்லி அங்கு பாடகர் குழு பாட வருபவர்களையும், அங்கு உதவி செய்ய வருபவர்களையும், மறைக்கல்வி எடுக்கக்கூடிய தன்னார்வலர்களையும் போற்றக்கூடிய விதத்திலே அந்த பெண்மணியுடைய, வயதான பெண்மணியினுடைய செயல் இருந்தது. இயேசுவில் அன்புமிக்கவர்களே, தொடர்ந்து இறைவிடும் இந்த தபக்காலத்திலே மன்றாடுவோம். ஆண்டவருடைய அபரிவிதமான ஆசீர்வாதத்தை பெறுவோம். ஆமேன். ஒரு காணிக்கை பொருளாக உன் பீடத்தின் முன் வந்தேன் பணிவாக, தந்தையே ஏற்பாயோ பலியாக. நானே ஒரு காணிக்கை பொருளாக உன் பீடத்தின் முன் வந்தேன் பணிவாக, தந்தையே ஏற்பாயோ பலியாக. சிந்தித்தேன் சிந்தித்தேன் வெகுவாக, சிந்தையில் படவில்லை உயர்வாக. சிந்தித்தேன் சிந்தித்தேன் வெகுவாக, சிந்தையில் படவில்லை உயர்வாக. தந்திட்டேன் என்னையே முழுவாக, தந்திட்டேன் என்னையே முழுதாக, தந்தையே ஏற்பாயோ பலியாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உங்களது என்னுடையதுமான நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கின்ற இப்பலி நம் இறைவனாய் தந்து கேட்டதாகபடி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலின்றி இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. அனைத்தையும் படைத்த எல்லாம் வல்ல இறைவா, உமது மிகுதியான நன்மைகளிலிருந்து நாங்கள் கொண்டு வருவதை ஏற்றருளும். நீர் எங்களுக்கு கொடுத்துள்ள இவ்வுலக கொடைகளை நிலை வாழ்வுக்கு ஏற்றவையாக மாற்றி அருள்வீராக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னால் எவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியை நீதியுமாகவும் எங்கள் கடமையை மீட்புக்குரிய செயலுமாகும்.
ஏனெனில் உமது பேரருளால் ஒரு நம்பிக்கையாளர் மன தூய்மை பெற்று ஆண்டுதோறும் பாஸ்கா விழாவின் மறைபொருளை மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கச் செய்கின்றீர். அதனால் பக்தியுள்ள வேண்டல்களிலும் அன்பு செயல்களிலும் அவர்கள் மென்மேலும் ஈடுபட்டு தங்களுக்கு புத்துயிரளிக்கும் மறை நிகழ்வுகளில் பங்கு கொண்டு பிள்ளைகளுக்குரிய அருளை நிறைவாக பெறச் செய்கின்றீர். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணைகள் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடு சேர்ந்து நாங்களும் அது மாட்சியை புகழ்ந்து அர்ப்பணித்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் முதுமாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கு போற்று. ஆகவே நம்முடைய ஆவியை பொழுதி காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகிறோம். இவ்வாறுங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு வை மாறுவனவாக. அவர் பாடுபட உளங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தி அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கன்று உங்களுக்காகவோ பலருக்காகவோ சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் நமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமணின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டு எனவே நமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடல் இரத்தத்துடன் பங்கு உழைவங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்கப்படும் நம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்க பார்வையிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர், நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடு உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலைது நோக்குடன் தொழில்களை எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் இறக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திரும்ப வடிவில் ஏற்றருளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், நாம் பங்கின் பாதுகாவலர் புனித பிரான்சிஸ் சவேரியார், இவ்வுலகிலும் கோர்ந்தவனாய் இருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்குன தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக பொருந்திய தரமுருளமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும்,
தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளோமை வந்தாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகையை மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு வெட்டிச் சொல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் அப்போஸ்தலர்களுக்கு ஒழுந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியை ஒற்றுமையும் அளித்துள்ள திருவிழங்கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்தவர் நீரே. ஆமேன். ஆண்டவருடைய சமாதானம் அமைதியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அன்பின் சமாதானத்தை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை எல்லாம் போக்குகின்றவர். செம்மறி விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். இறைவனின் வானக விருந்து தந்தார், இதயங்கள் மகிழ்ந்திட எழுந்து வந்தார். இறைவனின் வானக விருந்து தந்தார், இதயங்கள் மகிழ்ந்திட எழுந்து வந்தார். இறைவனின் படியேறி என்னை தந்தேன், விருந்துண்பேன், உன்னில்லத்தில் என்னாலுமே சரணடைந்தேன். இறைவனின் வானக விருந்து தந்தார், இதயங்கள் மகிழ்ந்திட எழுந்து வந்தார். எந்தன் நாவில் தினம் வந்திடுவார், எந்தன் நெஞ்சில் என்றும் தங்கிடுவார். உந்தன் அன்பில் தினம் வளர்ந்திடுவேன், உன்னில் இன்பம் என்றும் நிலைத்திடுவேன். திருவிருந்தே தேனமுதே திருவடி பணிகின்றேன். திருவிருந்தே தேனமுதே திருவடி பணிகின்றேன்.
வந்தேன், மனதினிலே பூஜை செய்தேன், பூஜை செய்தேன், பூஜை செய்தேன். இறைவனின் வானக விருந்து தந்தார், இதயங்கள் மகிழ்ந்திட எழுந்து வந்தார். விண்ணின் அருள் எங்கும் பொழிந்திடுவார், கண்ணின் மணி என காத்திடுவார். அன்பின் பாடல் என்றும் இசைத்திடுவேன், என்னில் தெய்வம் தினம் மகிழ்ந்திடுவேன். தினம் தினம் நான் வருகின்றேன், விருந்தினில் மகிழ்கின்றேன். தினம் தினம் நான் வருகின்றேன், விருந்தினில் மகிழ்கின்றேன். மலரோடு மகிழ்ந்து வந்தேன், மனதினிலே பூஜை செய்தேன், பூஜை செய்தேன், பூஜை செய்தேன். இறைவனின் வானக விருந்து தந்தார், இதயங்கள் மகிழ்ந்திட எழுந்து வந்தார். இறைவனின் படியேறி என்னை தந்தேன், விருந்துண்பேன். உன்னில்லத்தில் என்னாலுமே சரணடைந்தேன், உன்னில்லத்தில் என்னாலுமே சரணடைந்தேன். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே என்னை நிறைவித்தருளும், கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வந்த திருநீரே என்னை கழுவியருளும், கிறிஸ்துவின் திருப்பாடுகளே என்னை திடப்படுத்துங்கள். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவி சாய்த்தருளும், உமது திருக்காயங்களுக்குள்ளே என்னை மறைத்தருளும். உம்மை விட்டு ஒருபோதும் என்னை பிரிய விடாதேயும். தீய எதிரிகளிடமிருந்து என்னை காத்தருளும். என் மரண நேரத்தில் நீர் என்னை அழைத்து உம்முடைய புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ எனக்கு வரமருளும். ஆமேன். நன்றி ஓரி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மறை நிகழ்வுகளில் பங்கு பெற்று நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வுலக ஆசைகளை நாங்கள் கட்டுப்படுத்தி இன்னுலகு சார்ந்தவற்றை அன்பு செய்ய கற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. உலகிற்கு ஒளியாய் உயிருக்கு வழியாய் துளங்கிடும் உமக்கே இறைவா நன்றி, நன்றி இறைவா நன்றி, நன்றி கூறுகின்றோம். உலகிற்கு ஒளியாய் உயிருக்கு வழியாய் துளங்கிடும் உமக்கே இறைவா நன்றி, நன்றி இறைவா நன்றி, நன்றி கூறுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பேராலே ஆமேன். கிறிஸ்துராஜா வாழ்க, முதராஜ்யம் வருக, மரியே வாழ்க.